கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனை தரிசிக்கக்கூடிய பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்மை ஒப்பு கொடுப்போம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்பது அவசியம். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், சிந்தைகள், செயல்கள் இருப்பதையெல்லாம் இப்பொழுது கர்த்தர் நினைவுபடுத்துவார் என்று சொன்னார். இவைகளை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருக்குள்ளாக மீண்டும் ஒரு விசையாய் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். அவருடைய இரத்தத்தினாலே மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லுவோம். ஆண்டவரிடத்திலே நம்மை வெறுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நான் பாவியாக வந்திருக்கிறேன் சுவாமி. என்னுடைய பாவ நிலையை அகற்றி போட்டருளும் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய பாவம் எல்லாம் தானாய் போகாது சுவாமி. நீர் என்னை கழுவியருளும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று இல்லேன் தெள்ளும் புதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே. இல்லேன் தெள்ளும் புதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயையா நான் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயையா நான் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஆமாண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை இறங்கி பொறுத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி புதுப்பிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் காணப்படுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. கடந்து போன நிமிடம் வரையிலே கண்ணின்மணி போல பாதுகாத்தீர் சுவாமி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானங்களுக்காக, சந்தோஷங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக, வருமானங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற கண்மணி பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கர்த்தாவே, உம்முடைய தேவாலயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய பலன் சுகம் பூர்ணமாய் கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திருவார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே தகப்பனே உம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபை போதகருக்காக நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே 1000 நாங்கள் நன்றி சொன்னாலும் தகப்பனே போதாது தகப்பனே, அவ்வளவு நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 சொல்வதை தவிர வேற என்ன செய்ய முடியும் சுவாமி? நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 செய்வேனே ரட்சகரை, தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, தோத்திரம் செய்வேனே ரட்சகரை, தோத்திரம் செய்வேனே. ஆமாண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிறீரே சுவாமி. தகப்பனே, அந்த மகிமையை நாங்கள் செலுத்துவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது தகப்பனே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீரே எங்கள் தகப்பன், நீரே தேவன், நீரே கடவுள், நீரே உலகத்தை படைத்தவர் ஆண்டவரே, நீரே எங்களை படைத்தவர் ஆண்டவரே. உம்முடைய பாதம் வீழ்ந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? உம்மை தொழுது கொள்ளுவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது தகப்பனே. உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீரே தகப்பனே பணிந்து கொள்ளத்தக்கவர், நீரே உயர்ந்தவர், நீரே சிறந்தவர் தகப்பனே. சோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே எங்கள் மேல் அன்பு வைத்தவர் நீர் ஒருவர் தான் தகப்பனே. எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவர் நீர் தகப்பனே. தாயின் அன்பு, தந்தையின் அன்பு, தாயின் அன்பு, தந்தையின் அன்பு, தாங்கிடும் அன்பு, தள்ளிவிடா அன்பு, தாங்கிடும் அன்பு, தள்ளிவிடா அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு. கடலின் மணலை போல கணக்கில்லா அன்பு, கடலின் மணலை போல கணக்கில்லா அன்பு. ஆராதனை ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. எல்லாரும் பாடுவோம். ஆராதனை ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா.